நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன். மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் ஷேர் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும். விருச்சிக ராசி நேயர்களே, பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது மிகுந்த யோகமாகும். பொருளாதார நிலை உயரும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பொதுவாகவே தனஸ்தானத்தில் வலுவாக இருந்தால் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும். அந்த அடிப்படையில் இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த குரு இப்பொழுது செல்வ வளம் பெருகும் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் வெற்றி நடை போடும். கூட்டாளிகள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பர். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்றிருக்கின்றார். குருமங்கள யோகமும் குரு சந்திர யோகமும் ஏற்படுகின்றது. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் குரு வீட்டில் சஞ்சரிக்கின்றார். எனவே இம்மாதம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாக அமைகிறது. நலமுடன் வாழ நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வளமுடன் வாழ வாரிசுகளால் கூடுதல் வருமானமும் வந்து சேரும். அரசு வழி ஆதரவு கிடைக்கும். இந்த மாதத்தில் வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். விஐபிகள் வீடு தேடி வந்து உத்தரவாதம் நீட்டுவார். இதுவரை இருந்த தடைகள் அகலும். அடிப்படை வசதிகள் பெருகும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். 2இல் கேது, 8இல் ராகு இருப்பதால் சர்ப்பதோஷ நிவர்த்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. இந்த மாதம் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகின்றது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய தெய்வமான முருகனுக்கு கொண்டாடும் விழா. எனவே அதில் கலந்து கொண்டு கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபடுவது நல்லது. மேலும் 7.5 சனியின் பாத சனியின் ஆதிக்கமும் நடப்பதால் சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. ஒவ்வொருவரும் சனிக்கிழமையும் தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபட்டு வாருங்கள். அனுமன் வழிபாடும் சனி வழிபாடும் இணைந்து செய்தால் இனிய நலன் கிடைக்கும். மார்ச் 20ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கட்டளைகளை அடிபணியும் பணியாளர்களால் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கட்டிடம் கட்டும் முயற்சி கைகூடும். அரசு வழி அனுகூலம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு நிறைய காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வர். கடமையை சரிவர செய்து புகழ் பெறுவீர்கள். மார்ச் 22ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். அங்குள்ள புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். எனவே நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பழைய வாகனங்களுக்காக செலவு அதிகரிக்கின்றதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது புதிய வாகனம் வாங்க உகந்த நேரம் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சலுகைகள் கொடுத்து கடன் வழங்கவும் முன்வருவர். வாங்கும் வாகனத்தின் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் அதிர்ஷ்டம் தரும் வகையில் இருக்க வேண்டும். பிறந்த தேதிக்கும் பெயர் எண்ணுக்கும் பொருத்தமாக அமைந்துள்ள எண்ணில் ஆதிக்கத்தில் வாங்குவது நல்லது. தாய் வழி ஆதரவும் கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த புதன் ஏப்ரல் 8ஆம் தேதி 5ஆம் இடமான மீன ராசிக்கு செல்கின்றார். அந்த இடம் புதனுக்கு நீச்ச வீடாகும். உங்கள் ராசியை பொறுத்தவரை புதன் அஷ்டம லாபாதிபதி ஆவார். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது யோகம்தான். அதே நேரத்தில் லாபாதிபதியாகவும் புதன் இருப்பதால் விரயங்கள் ஏற்படலாம். அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தங்கம் வெள்ளி வாங்கும் யோகம் உண்டு. பரிகாரம்: இம்மாதம் சனிக்கிழமை தோறும் ஆனைமுகன் வழிபாடும் வியாழன் அன்று குரு வழிபாடும் மேற்கொள்வது நல்லது. பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள்: மார்ச் 17, 18, 22, 23, 28, 29, 30, ஏப்ரல் 1, 13, 23. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.